ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அவர் சேனல் மிஸ்ஸஸ் ஸ்ரீ. இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற டாபிக் எதை பற்றி அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் அப்புறம் ஒவ்வொருத்தருக்கும் பார்த்தீங்கன்னா நிறைய டவுட்ஸ் வரும். ஸோ அந்த டவுட்ஸ் என்னென்ன டவுட்ஸ் வரும். ஸோ பார்த்தீங்கன்னா அந்த டவுட்ஸ்க்கு ஒரு எண்ட்லெஸ்ஸாகவே இருக்கும். ஆனா எப்படி படுக்கணும்? என்ன சாப்பிடணும்? எப்படி தூங்கணும்? ஆக்சுவலி என்ன மாரி ட்ரெஸ் போடணும்? இப்படியெல்லாம் கூட டவுட்ஸ் வரும். ஏன்னா நம்ம நெறைய இன்வெஸ்ட் பண்ணி அந்த ப்ராசஸ நம்ம பண்றோம். கண்டிப்பா நம்ம சக்ஸஸ் குடுத்தே ஆகணும் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் இருக்கும். ஸோ அந்த சமயத்தில நெறைய டவுட்ஸ் வந்துக்கிட்டே இருக்கும். அ ஸோ அந்த சமயத்தில வர டவுட்ஸ்க்கு எல்லாத்துக்கும் அ நான் இந்த வீடியோல முடிஞ்ச அளவுக்கு ஆன்சர் சொல்லியிருக்கேன். ரொம்ப ரொம்ப இம்பார்ட்டன்டான டவுட்ஸ் எல்லாம் என்னென்ன அப்படிங்கிறத கொஞ்சம் லிஸ்ட் அவுட் பண்ணி அந்த டவுட்ஸ்க்கெல்லாம் ஆன்சர் சொல்லியிருக்கேன். இந்த வீடியோ ஃபுல்லா பாருங்க. அப்பதான் உங்களோட எல்லா டவுட்ஸுமே கிளியரா உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? வாங்க நம்ம இப்போ வீடியோக்குள்ள போலாம். இப்போ ஃபர்ஸ்ட் டவுட் என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா ஐவிஎஃப் முடிஞ்சிருக்கும். ஒரு 3 டேஸ் தான் ஆயிருக்கும். ஆனா எந்த சிம்ப்டம்ஸுமே இல்லாம இருக்கும். நீங்க எப்பவும் போல கேஷுவலா இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த சமயத்தில பார்த்தீங்கன்னா, எனக்கு எந்த சிம்ப்டம்ஸுமே இல்ல. எனக்கு ஒரு வேளை ஐவிஎஃப் ஃபெயிலியர் ஆயிருமோ அப்படின்னு நீங்க பயப்பட வேண்டியதில்ல. கண்டிப்பா 3 டேஸ்ல உங்களுக்கு எந்த ஒரு சிம்ப்டம்ஸும் காமிக்காது. ஒரு சிலருக்கு மட்டும் அப்டாமினல் கிராம்பிங் இருக்கலாம். அ ஏன்னா நமக்கு தொடையில இன்ஜெக்ஷன் போடுவோம். இல்ல வெஜினல் டேப்லெட் வைப்போம். இந்த சமயத்துல எல்லாம் உங்களுக்கு அப்டாமினல் கிராம்ப்ஸ் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஒரு சிலருக்கு கிராம்பிங் இல்லாம கூட இருக்கலாம். ஸோ அப்போ நீங்க என்ன பண்ணணும், பயப்படவே வேண்டியதில்ல. ஆஹா! எனக்கு கிராம்ப்ஸ் இல்ல, ஸோ ஐவிஎஃப் ஃபெயிலியர் ஆயிடுமா அப்படின்னு பயப்பட வேண்டியதில்ல. இல்ல கிராம்பிங் இருக்கு, எனக்கு ஐவிஎஃப் ஃபெயிலியர் ஆயிடுமா அப்படிங்கிறதும் பயப்பட வேண்டியதில்ல. ஸோ 3 டேஸில உங்களுக்கு மேக்ஸிமம் எந்த சிம்ப்டமுமே காமிக்காது. நீங்க ஆஸ் யூசுவல் ரெகுலரா இருக்கிற மாரியே தான் இருக்கும். அடுத்த கேள்வி பார்த்தீங்கன்னா 3 டேஸ் கழிச்சு உங்களுக்கு ரொம்ப டயர்டா இருக்கிற மாதிரி ஃபீல் ஆகும். ஸோ ஒரு வேளை ரொம்ப டயர்டா இருந்தா எனர்ஜி எல்லாம் லோ ஆயிடுச்சு. இப்போ ஒரு வேளை ஐவிஎஃப் ஃபெயிலியர் ஆயிடுமா? அப்படின்னு கேட்டா அப்படியெல்லாம் இல்லவே இல்ல. கண்டிப்பா உங்களுக்கு சக்ஸஸ் ஆகும். ஏன்னா உங்களுக்கு டயர்டா இருந்துச்சுன்னா, உங்களோட பாடி உங்க பேபிய ஃபார்ம் பண்ணிட்டுருக்கு. ஸோ அப்போ அது உங்களோட எனர்ஜி எல்லாத்தையுமே யூஸ் பண்ணிட்டுருக்கு. நீங்க எந்த வேலையுமே செய்ய மாட்டீங்க. படுத்தே இருப்பீங்க. ஆனா உங்களுக்கு டயர்டா இருக்கு. அந்த சமயம் பார்த்தீங்கன்னா உங்க பாடி ஒர்க் பண்ணிட்டுருக்கு. உங்களுக்கே தெரியாம. அதனால உங்களுக்கு டயர்டா இருக்கிறது நார்மல் தான். ஸோ டயர்டா இருக்கிறதுனால ஐவிஎஃப் ஃபெயிலியர் ஆயிருமா? இல்ல டயர்டா இருந்தா கண்டிப்பா சக்சஸ் ஆயிருமா அப்படின்னு சொல்ல முடியாது. ஸோ உங்களுக்கு டயர்டா இருக்கிறதுனால உங்களுக்கு ஐவிஎஃப் ஃபெயிலியர் ஆகறக்கு வாய்ப்பே கிடையாது. ஸோ நீங்க எப்பவும் போல டயர்டா இருந்தா நல்லா ரெஸ்ட் எடுங்க. உங்களுடைய எனர்ஜிய மெயின்டெயின் பண்றதுக்கு நல்ல ஃபுட்ஸ் எடுத்துக்கோங்க. அ கொஞ்சம் இந்த வாழைப்பழம், ஆப்பிள் இதெல்லாம் நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, உங்களோட எனர்ஜி நீங்க ரெஸ்டோர் பண்ணிக்கலாம். ஸோ அந்த மாரி ஃபுட்ஸ நீங்க எடுத்துக்கோங்க. இதில ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா நெறைய பேக் பெயின் இருக்கும், ஷோல்டர் பெயின் இருக்கும். ஒரு சிலர் படுத்தே இருப்பாங்க. ஸோ அந்த சமயத்தில ஹிப் பெயின் கூட இருக்கும். அந்த மாரி சமயத்துலலாம் நம்ம பயந்துக்க கூடாது. இதெல்லாம் இருந்துச்சுன்னா நமக்கு ஏதாவது ஆயிடுமா? இல்ல பேபிஸ்க்கு ஏதாவது ஆயிடுமா? அப்படின்னு சொல்லி பயப்படவே பயப்படாதீங்க. நீங்க எப்பவும் போல இந்த மாரி பெயின் இருந்துச்சுன்னா, கொஞ்சம் ஷோல்டர் இருந்துச்சுன்னா, ஒன் சைட் லெஃப்ட் சைடா படுக்கிறது, ரைட் சைடா படுக்கிறது, இல்ல ஸ்ட்ரைட்டா படுக்கிறது. அந்த மாரி கொஞ்சம் உங்க பொசிஷன மாத்தி படுங்க. அவ்வளோதான், அது மட்டும் போதும். மத்தபடி அ ஏதாவது ஆயிடுமா? ஐவி ஃபெயிலியர் ஆயிடுமா? அப்படின்னு நீங்க பயப்படவே வேணாம். எனக்கு தெரியும். 14 டேஸ்ங்கிறது ரொம்ப ரொம்ப ஒரு பெரிய யுகம் மாதிரி இருக்கும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு சீக்கிரம் டைம் போற மாரி இருக்கும். ஆனா இந்த 14 டேஸ கடக்கிறது ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு யுகம் மாதிரி இருக்கும். ஸோ ஆனா இத நம்ம கடந்துட்டு அந்த 14த் டே நமக்கு பிளட் டெஸ்ட் கிடைச்சதுன்னா, அத பொறுத்து தான் நம்ம அ நம்மளுடைய சக்சஸ் அண்ட் ஃபெயிலியர அ கன்ஃபார்ம் பண்ண முடியும். ஸோ, அதனால அதுவரைக்கும் பயப்படாதீங்க. ஸ்ட்ரெஸ் எடுத்துக்காதீங்க. எல்லா சிம்ப்டம்ஸ்க்குமே நம்ம ஸ்ட்ரெஸ் எடுத்துக்கவே கூடாது. இது இருக்கா? ஓகே இருக்கு. இது நல்லது தான். நெக்ஸ்ட் நம்ம அடுத்த ஸ்டெப்புக்கு போலாம். அப்படிங்கிற மாதிரி நம்ம ஒவ்வொரு விஷயத்தையும் பாசிட்டிவா எடுத்துக்கோங்க. ஒருத்தருக்கு டவுட் இருக்கும். அதாவது நான் போட இன்ஜெக்ஷன் டைமிங் மிஸ் ஆயிடுச்சு. இல்ல இன்ஜெக்ஷன் போடவே மறந்துட்டேன் அப்படின்னு சொல்லிலாம் உங்களுக்கு சொல்லுவாங்க.
ஸோ பொதுவா பார்த்தீங்கன்னா வந்து எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபருக்கு அப்புறம் வந்து இன்ஜெக்ஷனுக்கு வந்து பர்ட்டிகுலர் டைமிங் குடுக்க மாட்டாங்க. ஏன்னா வந்து ஒன்ஸ் வந்து நம்ம இன்ஜெக்ஷன் வந்து ஒண்ணு நர்ஸ்லேருந்து வெளியிருந்து வந்து நமக்கு வந்து தொடையில போடுற இன்ஜெக்ஷனும், இடுப்புல போடுற ரஜஷா இன்ஜெக்ஷனும் போடுவாங்க. அப்படி இல்லைன்னா ஒரு சிலருக்கு வந்து நாமளே போட்டுக்கிற மாதிரி வந்து இன்ஜெக்ஷன் குடுப்பாங்க. ஸோ அந்த இன்ஜெக்ஷனெல்லாம் வந்து நீங்க பர்ட்டிகுலரா வந்து ஒரு டைமிங் வச்சுக்கோங்க. நாமளே போட்டுக்கலாம் அப்படின்னா, அந்த இன்ஜெக்ஷனுக்கு வந்து நீங்க வந்து ஒரு அலாரம் வச்சுக்கோங்க. அந்த அலாரத்துக்குள்ள நீங்க சாப்பிட்டுட்டு, இன்ஜெக்ஷன் போட்டுட்டு நீங்க ரெஸ்ட் எடுத்துக்கிற மாதிரி நீங்க பிளான் பண்ணிக்கோங்க. அது மட்டும் இல்லாம எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்றதுக்கு முன்னாடி இருந்தே உங்களுக்கு டேப்லெட்ஸ் குடுக்க ஆரம்பிச்சுட்டாங்க அப்படின்னாவே, நீங்க இந்த ஒரு பழக்கத்த வச்சுக்கோங்க. ஒரு டைமிங் வச்சுக்கோங்க. அதில அலாரம் வச்சுக்கோங்க. அந்த அலாரம் இப்போ 9:00னா மார்னிங் 9:00 ஈவினிங் 9:00னா அந்த மார்னிங் 9:00 நம்ம சாப்பிட்டு அந்த மாத்திரைய போட்டுறணும். அதேமாரி ஈவினிங் 9:00னா ஈவினிங் 9:00 சாப்பிட்டு மாத்திரை போட்டுறணும். அத வந்து ஒரு ஹேபிட்டாவே நீங்க ஃபார்ம் பண்ணிக்கோங்க. அந்த இந்த ஹேபிட் பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு உங்களுக்கு இந்த எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் ஃபுல்லா அதாவது வந்து ஐவிஎஃப் பாசிட்டிவ் ஆகி உங்க பேபி பொறக்கிற வரைக்குமே அந்த ஹேபிட்ட வந்து நீங்க வந்து ஃபாலோ பண்ணிக்கலாம். இன்னொருத்த கேட்டிருக்காங்க வந்து ஒரு சிலருக்கு வந்து டே 3 எம்ப்ரியோ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. ஒரு சிலருக்கு வந்து டே 5 எம்ப்ரியோ வந்து ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இப்போ டே 3 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா எவ்வளோ நாள் இம்ப்ளான்ட் ஆகும்? அதேமாரி டே 5 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணா எவ்வளோ நாள் இம்ப்ளான்ட் ஆகும்? அப்படிங்கிறது ஒரு டவுட் இருக்கும். இப்போ உங்களுக்கு ஒரு வேள டே 3 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னா, உங்களுக்கு 2 டூ 3 டேஸ் இல்ல 2 டூ 5 டேஸ்ல கண்டிப்பா வந்து உங்களுக்கு வந்து இம்ப்ளான்ட் ஆயிடும். இதே டே 5 ட்ரான்ஸ்ஃபர் பண்ணாங்கன்னா, 1 ஆர் 2 டேஸ்லயே வந்து உங்களுக்கு வந்து இம்ப்ளான்ட் ஆயிடும். ஒரு சிலருக்கு பார்த்தீங்கன்னா வந்து, எனக்கு வந்து ஏஜ் ஜாஸ்தி ஆயிருச்சு. மேக்ஸிமம் வந்து 35 இயர்ஸ் ஆயிருச்சு. ஸோ இந்த சமயத்தில பார்த்தீங்கன்னா, நான் வந்து ஐவிஎஃப் ட்ரை பண்ணும்போது, எனக்கு வந்து அ அரவுண்ட் 6 எம்ப்ரியோஸ் மட்டும் தான் கிடைச்சிருக்கு. அ இப்போ எனக்கு வந்து ஐவிஎஃப் இதன் மூலமா வந்து சக்சஸ் ஆகுமா? இல்ல ஃபெயிலியர் ஆகுமா? இல்ல இவ்ளோ கம்மியான எம்ப்ரியோஸ் இருக்கிறதுனால, எனக்கு ஒரு வேள ஃபெயிலியர் ஆகுறக்கு வாய்ப்பு இருக்கா? அப்படின்னு சொல்லி ஒரு டவுட் இருக்கும். நீங்க வந்து அத பத்தியெல்லாம் நெனச்சு கவலைப்பட வேண்டியதில்ல. ஜஸ்ட் உங்களுக்கு 1 ஆர் 2 எம்ப்ரியோஸ் இருந்தா கூட போதும். அது ஹெல்த்தியான எம்ப்ரியோஸா இருந்தா போதும். அதிலேயே வந்து உங்களுக்கு வந்து ஐவிஎஃப் சக்சஸ் ஆகும். இப்ப வந்து அ உங்களுக்கு வந்து மினிமம் 3 எம்ப்ரியோஸ் இருக்கவங்களுக்கு கூட ஐவிஎஃப் சக்சஸ் ஆகும். ஸோ அந்த மாரி பார்த்தீங்கன்னா வந்து, உங்களுக்கு 5 டூ 6 எம்ப்ரியோஸ் இருக்கும்போது, உங்களுக்கு வந்து அட் அ டைம்ல வந்து 2 எம்ப்ரியோ ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. இல்ல எனக்கு வந்து 3 எம்ப்ரியோஸ் தான் இருக்கு அப்டின்னா, அவங்க வந்து ஒவ்வொரு டைமும் வந்து ஒவ்வொரு எம்ப்ரியோவா தான் உங்களுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணுவாங்க. நமக்கு எவ்ளோ எம்ப்ரியோஸ் கிடைக்கிது அப்படிங்கிறத பொறுத்து நம்ம சக்சஸ் ரேட் அமையாது. நம்மளோட எம்ப்ரியோ எவ்ளோ ஹெல்த்தியா இருக்கு, நம்ம ஸ்பெர்ம் அண்ட் எக்கோட குவாலிட்டி எவ்ளோ ஹெல்த்தியா இருக்கு, அத பொறுத்து தான் வந்து உங்களோட சக்சஸ் ரேட் வந்து அமையும். இனி பார்த்தீங்கன்னா வந்து, உங்களுக்கு அடுத்தது வந்து ஒரு சிலருக்கு வந்து இந்த 14த் டே முடிஞ்சதுக்கப்புறம், சின்ன சின்ன ஸ்பாட்டிங் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்கு. ஸோ அந்த மாரி சமயத்தில என்ன பண்ணணும்னு தெரியாது. ரொம்ப பயந்துருவோம். நமக்கு ஏதாவது அபார்ஷன் ஆயிருமா? மிஸ்கேரேஜ் ஆயிருமா? அப்படிங்கிறது வந்து ரொம்ப ஒரு பயம் நம்ம மனசுக்குள்ள இருந்துகிட்டே இருக்கும். அந்த சமயத்தில வந்து நீங்க வந்து பயப்படவே கூடாது. ஏன்னா வந்து நீங்க வந்து லாஸ்ட் 1 வீக்கா 14 டேஸா பார்த்தீங்கன்னா வந்து வெஜினல் டேப்லெட் எடுத்துட்டு இருப்பீங்க. அது மட்டும் இல்லாம உங்களோட பேபி வந்து இம்ப்ளான்ட் ஆயிருக்கும். ஸோ அப்போ அந்த சமயத்தில இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் வர்றது ரொம்ப ரொம்ப நார்மல். அந்த ப்ளீடிங் பார்த்தீங்கன்னா வந்து பிங்க் கலர்ல இருக்கும். ஜஸ்ட் 1 ஆர் 2 டிராப்ஸ் வரும். அப்படி வந்த உடனே இம்மீடியட்டா உங்களுடைய ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி இந்த மாரி ப்ளீடிங் ஆகுது அப்படின்னு சொல்லி சொல்லுங்க. ஒரு சிலர் ப்ரீவியஸாவே வந்து முன்னாடியே வந்து ஒரு முன்னெச்சரிக்கையா வந்து ஒரு டேப்லெட் குடுத்துருப்பாங்க. அந்த மாரி ப்ளீடிங் ஆச்சுன்னா உடனே சாப்பிட்றதுக்கு டேப்லெட் குடுத்துருப்பாங்க. அந்த டேப்லெட்ட நீங்க சாப்பிட்டுட்டு அப்புறம் நீங்க உங்களுடைய டாக்டருக்கு கால் பண்ணி இன்ஃபார்ம் பண்ணிருங்க. ஒரு வேளை எனக்கு எந்த டேப்லெட்டும் தரல அப்படின்னா, இம்மீடியட்டா உங்களுடைய ஹாஸ்பிட்டலுக்கு கால் பண்ணி இந்த மாரி ப்ளீடிங் ஆகுது அப்படின்னு சொல்லுங்க. அவங்க உங்களுக்கு கைட் பண்ணுவாங்க நெக்ஸ்ட் என்ன ஸ்டெப் ஆகுதுன்னு. அப்ப அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, இல்ல கொஞ்சம் வெயிட் பண்ணி பாருங்க. ரொம்ப ப்ளீடிங் ஆச்சுன்னா உடனே கிளம்பி வாங்கன்னு சொல்லுவாங்க. அப்படி ஒரு வேளை சொல்லும்போது நீங்க எந்த ஒரு அடுத்த ஒரு 3 டூ 5 டேஸ்க்கு வந்து எந்த ஒரு வெயிட்டான பொருளையும் வந்து தூக்கக்கூடாது. அதிகமா நடக்கக்கூடாது. அ எவ்வளோ தூரம் உங்களால வந்து பெட் ரெஸ்ட் எடுக்க முடியுமோ, அவ்வளோ தூரம் பெட் ரெஸ்ட் எடுத்துக்கோங்க. அது வந்து உங்களோட இம்ப்ளான்டேஷன் ப்ளீடிங் தான். அது வந்து பார்த்தீங்கன்னா வந்து உங்களுக்கு வந்து 1 ஆர் 2 டிராப்ஸ் மாரி ஸ்பாட்டிங் மட்டும் தான் இருக்கும். உங்களுடைய ஒரு பேட் நனையிற அளவுக்கு அதெல்லாம் வரவே வராது. ஒரு வேள அப்படி இருந்துச்சுன்னா, நீங்க வெயிட் பண்ணவே வேணாம். இம்மீடியட்டா நீங்க ஹாஸ்பிட்டல் போய் உங்க டாக்டர நீங்க பார்த்துரலாம்.
சின்ன சின்ன ட்ராப்பா தான் இருக்கு. எனக்கு ஸ்பாட்டிங் மாரி தான் இருக்கு அப்டின்னா, ஒண்ணும் பயப்படாதீங்க. நீங்க நல்லா ரெஸ்ட் எடுங்க. அது இம்ப்ளான்டேஷன் உங்களோட பேபி வந்து இம்ப்ளான்ட் ஆயிருக்கும். அது மட்டும் இல்லாம வெர்ஜின் டேப்லெட் நம்ம யூஸ் பண்ணதுனால சின்ன இன்ஃபெக்ஷன் மேபி இருந்தாலும் அதுக்கும் வாய்ப்பு இருக்கு. ஸோ, அதனால நீங்க பயப்படாம ஆஸ் யூசுவல் நல்லா படுத்து ரெஸ்ட் எடுங்க. அ அதிலேயே வந்து உங்களுக்கு நிக்கிறக்கு நெறைய வாய்ப்புகள் இருக்கு. இல்ல எனக்கு கொஞ்சம் ஜாஸ்தி போகுதுன்னா, உடனே உங்களுடைய ஹாஸ்பிட்டல கான்டாக்ட் பண்ணுங்க. இந்த மாரி ஏதாவது ப்ளீடிங், ஸ்பாட்டிங் இருந்துச்சுன்னா, உங்களுடைய ஹாஸ்பிட்டல நீங்க கண்டிப்பா கான்டாக்ட் பண்ணியே ஆகணும். அவங்க ஹாஸ்பிட்டலுக்கு இந்த ஹிஸ்டரிய வந்து இன்ஃபார்ம் பண்ணி ஆகணும். ஸோ ஹாஸ்பிட்டல கான்டாக்ட் பண்ணி உங்க டாக்டர் ஆர் நர்ஸ் என்ன சொல்றாங்களோ, அதன்படி நீங்க ஃபாலோ பண்ணிக்கலாம். சமயத்தில வந்து ரொம்ப பயப்படாம, ரொம்ப தைரியமா ஸ்டெப் எடுக்க வேண்டியது ரொம்ப ரொம்ப முக்கியம். ஸோ அதனால வந்து நீங்க ரொம்ப ரொம்ப இந்த சமயத்துல எல்லாம் தைரியமா இருங்க. இதெல்லாம் வந்து எல்லா பெண்களுக்குமே வரும் அப்படின்னு சொல்ல முடியாது. ஆனா ஒரு சிலருக்கு வரும். ஆனா இது காமன் தான். அதனால நீங்க தைரியமா இருங்க. அண்ட் தென் பார்த்தீங்கன்னா வந்து, நீங்க உங்களுடைய ஃபுட் அண்ட் டயட் வந்து ரொம்ப நல்லா கேர்ஃபுல்லா கவனிச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட்டு 14 டேஸ் வந்து எந்த ஒரு அவுட் சைட் ஃபுட்டும் எடுத்துக்காதீங்க. உங்களுக்கு பெருசா கிரேவிங்ஸும் இருக்காது. அதனால வந்து வீட்ல சமைச்சு தர ஃபுட்ட மட்டும் எடுத்துக்கங்க. அம் உங்களுக்கு ஒரு வேள வாமிட்டிங் சென்சேஷன் இருந்துச்சுன்னா, உங்கள டாக்டர் கால் பண்ணி சொல்லுங்க. அப்படி இல்லன்னா, நீங்க ரெகுலரா வீட்ல என்ன ஃபுட் எடுத்துக்கிறோமோ, அந்த ஃபுட் எடுத்துக்கங்க. காய் ஜாஸ்தியாகும். சாப்பாடு உங்களால கம்மியா சாப்பிட முடிஞ்சா, சாப்பாடு கம்மியாவும் சாப்பிடுங்க. அவ்வளோதாங்க. உங்களுடைய ஃபுட்ட மட்டும் நல்லா ஹெல்த்தியா மெயின்டெயின் பண்ணிட்டு, அண்ட் தென் நல்லா பெட் ரெஸ்ட் எடுத்துட்டீங்கனாவே, உங்களுக்கு மைண்ட வந்து நீங்க வந்து எந்த ஸ்ட்ரெஸ்ஃபுல்லா இருந்தா இல்லாம இருந்தாச்சுனாவே போதுங்க. மேக்ஸிமம் நம்மளோட ஐவிஎஃப் வந்து கண்டிப்பா சக்சஸ் ஆகும். அ ஸோ அ இதில ஏதாவது உங்களுக்கு டவுட்ஸ் இருந்தா, மறக்காம நம்ம கமெண்ட் பாக்ஸ்ல சொல்லுங்க. எனக்கு தெரிஞ்ச தகவல நான் உங்ககிட்ட ஷேர் பண்றேன். இது தேவைப்படுற உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனல ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா? தேங்க் யூ. பாய்.